வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு தமிழ் பாடத்திட்டம் இயல் 10. தலைப்பு கணினி தமிழ் பகுதி 2. கணினி தமிழ் பகுதி 1 நாம் என்னென்ன தலைப்புகளை கண்டிருந்தோம் நினைவிருக்கிறதா? கம்ப்யூட்டர் வரலாறு, டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எவ்வாறு இயங்குகிறது, ஸ்டோரேஜ் டிவைஸ் பற்றிய தகவல்கள், கம்ப்யூட்டரில் நாம் அறிய வேண்டிய பாகங்கள், மதர் போர்டு மற்றும் மைக்ரோ ப்ராசஸர்ஸ், சிடி டிரைவ், கம்ப்யூட்டர் மானிட்டர்கள், பிரிண்டர்கள், லேப்டாப், ஸ்கேனர், டிஜிட்டல் கேமரா, கம்ப்யூட்டர் வகைகள் போன்ற பல தகவல்களை நாம் கடந்த வகுப்பிலே கண்டிருந்தோம். இன்றைய வகுப்பிலே அதனுடைய தொடர்ச்சியாக நாம் காண இருக்கக்கூடிய தலைப்புகள் சாஃப்ட்வேர் வகைகள். முதலாவது சாஃப்ட்வேர் வகைகள். சாஃப்ட்வேர் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்னென்ன, எந்திரங்களை இயக்கக்கூடிய கம்ப்யூட்டர் பற்றிய தகவல்கள், வைரஸ் பிரச்சனைகள், கம்ப்யூட்டரில் வழங்கக்கூடிய அடிக்கடி சந்திக்கக்கூடிய வைரஸ் பிரச்சனைகள், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்பதை பற்றிய ஒரு சில தகவல்கள், அமுதம் தமிழ் சிடி அவற்றை பற்றிய ஒரு சில தகவல், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், மைக்ரோசாஃப்டின் ஆஃபீஸ் மென்பொருள்கள், இணையம் பற்றிய செய்தி, இமெயில் பற்றிய செய்தி, இணைய வசதிகள் பற்றிய செய்தி. இந்த தலைப்புகள் அடிப்படையில் இன்றைய வகுப்பை நாம் காண இருக்கிறோம். முதலாவது சாஃப்ட்வேர் வகைகள். சாஃப்ட்வேர் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்னென்ன என்பதனை தற்பொழுது காண்போம். சாஃப்ட்வேர் தகவல் பரிமாற்றத்திற்கான மொழியே சாஃப்ட்வேர் புரோகிராமிங் என்று கூறப்படுகிறது. தகவல் பரிமாற்றத்திற்கான மொழி அதுதான் சாஃப்ட்வேர் புரோகிராமிங். நம் நாட்டிலே வங்கி, இன்சூரன்ஸ், கழகங்கள் மற்றும் பல துறை அலுவலகங்கள் அனைத்தும் தங்கள் பணிகளை கம்ப்யூட்டர் மயமாக்கிவிட்டன. கம்ப்யூட்டர் மயமாக்குதலிலே சாஃப்ட்வேர் எனப்படும் அந்த கம்ப்யூட்டர் மொழிகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது. மனிதனுடைய உடலும் தசையையும் ஹார்ட்வேர் என்று நாம் கூறலாம், மனிதனுடைய உயிரை சாஃப்ட்வேர் என்று கூறலாம். அதுபோல இந்த கம்ப்யூட்டர்களிலும் சாஃப்ட்வேர் என்பது தனித்துவமான இடத்தை பெறுகிறது. அந்த கம்ப்யூட்டர் உலகில் இரு வகையான மொழிகள் உள்ளன. அவை லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் என்ற இரண்டு வகையான மொழிகள் கம்ப்யூட்டரில் இருக்கின்றன. கம்ப்யூட்டரினுடைய உள் அமைப்பு, அதனுடைய வேலைகள், மின்னணு பணிகள், கட்டளைகள் ஆகியவற்றை செயல்படுத்துவதே லோ லெவல் லாங்குவேஜினுடைய முக்கிய பணியாகும். லோ லெவல் லாங்குவேஜ் அதனுடைய முக்கியமான பணி என்றால் உள்ளமைப்பு வேலைகள், மின்னணு பணிகள், கட்டளைகள் போன்றவற்றை செயல்படுத்துவது. கம்ப்யூட்டர் பயன்படுத்துபவர்கள் புது திட்டங்களை எளிதில் புரிந்து கொண்டு மென்பொருளில் சொற்றொடர்கள் மற்றும் கட்டளைகளால் படைப்பதே ஹை லெவல் லாங்குவேஜ். ஆக ஏற்கனவே கொடுக்கப்பட்டதை வைத்து செயல்படுத்துவது லோ லெவல் லாங்குவேஜ் என்றும், புது திட்டங்களை எளிதில் புரிந்து கொண்டு மென்பொருளில் சொற்றொடர்கள் மற்றும் கட்டளைகளால் படைப்பது அது ஹை லெவல் லாங்குவேஜ் என்றும் கூறப்படுகிறது. உதாரணங்களாக MS DOS, விண்டோஸ் 98, விண்டோஸ் 2000, XP, விண்டோஸ் NT, லினக்ஸ், யூகின்ஸ் ஆகியன உலகின் தலை சிறந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டங்களாக பார்க்கப்படுகின்றன. இவற்றில் MS DOS மற்றும் விண்டோஸ் படைப்புகள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளாக இருக்கின்றன. யூனிக்ஸ் பெரிய பலமான ஆப்பரேட்டிங் சிஸ்டமாக கருதப்படுகிறது. உலகெங்கும் தற்போது வேகமாக பரவி வருவது லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆகும். ஆக வேகமாக பரவி வரக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்றால் தற்பொழுது பொறுத்தளவுக்கு லினக்ஸ் என்பது ஆகும். 1970களில் புரோகிராமிங் மென்பொருட்களாக பேசிக், கோபால், போர்டான் ஆகிய சாஃப்ட்வேர்களே இருந்திருக்கின்றன. இது கேட்பார்கள், 1970இல் புரோகிராமிங் மென்பொருட்களாக விளங்கியவை எவை எவை என்று பார்த்து வைத்துக் கொள்ளுதல் நல்லது. இவற்றை தொடர்ந்து பாஸ்கல், சி போன்றவை உதயமாயின. இன்றைய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய புரட்சியினால் தோன்றியது C++, விசுவல் பேசிக், விசுவல் C++ என்ற நூற்றுக்கணக்கான மென்பொருட்கள் தற்பொழுது இன்றைய தொழில்நுட்ப புரட்சியினால் உண்டானவை. SAP சிஸ்டம் அப்ளிகேஷன் புரோகிராமிங், SAP எனப்படும் புரோகிராம்
கணக்கியல் சேமிப்புகள். அந்த கணக்கியல் சேமிப்புகளை எளிமைப்படுத்துவது RDBMS மற்றும் டேட்டா தொகுப்பு சாஃப்ட்வேர் ஆகும். கம்ப்யூட்டர் மயமாதலுக்கு பிறகு ஒவ்வொரு பள்ளி, கல்லூரி, நூலகங்கள், வங்கி போன்ற நிறுவனங்களில் கணக்குகள், தகவல்களை பதிவு செய்ய பெரிதும் அடிப்படையாக விளங்குவது இந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் ஆகும். டேட்டாபேஸ் பணிகளை இன்டர்நெட் மூலமாக வெவ்வேறு நாடுகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டில் வணிகம் செய்யும் முறையே இணைய வணிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக இணைய வணிகம் என்றால் என்ன? டேட்டாபேஸ் பணிகளை இன்டர்நெட் மூலமாக வெவ்வேறு நாடுகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டில் வணிகம் செய்யும் முறை, இதனை இணைய வணிகம் என்று கூறுவார்கள். அதிக எண்ணிக்கையான கணக்கியல்களை தொகுக்கும் மென்பொருட்களே டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆக டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்கள் என்றால் அதிக எண்ணிக்கையான கணக்கியல்களை தொகுக்கும் மென்பொருட்கள் என்பது நினைவில் இருக்க வேண்டும். எந்திரங்களை இயக்கும் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல், CNC. கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் என்பது CNC என்று சுருக்கமாக எல்லோர் மத்தியிலும் வழங்கப்படுகிற ஒரு வார்த்தை. கம்ப்யூட்டர் மூலமாக எந்திரங்களை இணைத்து லேத், எந்திர கருவிகள், ட்ரில்லிங், மைலிங், கிரைண்டிங், வேப்பிங், தியர்மைக்கிங் ஆகிய பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் முறையே CNC என்பதாகும். எலக்ட்ரிக்கல் பல்ஸை மாற்றும் பணிக்காக கம்ப்யூட்டரில் பனுக் என்ற ஜப்பானிய மென்பொருளும் ஹேடன் ஹேன் என்ற ஜெர்மானிய மென்பொருளும் உலக அளவில் புகழ்பெற்றவை. ஆக இந்த CNC என்பதிலே எலக்ட்ரிக்கல் பல்ஸ் என்பது உண்டு. அந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸை மாற்றும் பணிக்காக கம்ப்யூட்டரில் பனுக் என்ற ஜப்பானிய மென்பொருளும் ஹேடன் ஹேன் என்ற ஜெர்மானிய மென்பொருளும் உலக அளவில் புகழ்பெற்றவையாக விளங்குகின்றன. CNC தொழில்நுட்ப முறைக்காக ஸ்மார்ட் கேம் என்ற மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வைரஸ் பிரச்சனைகள். ஆக இந்த கம்ப்யூட்டர்களிலே உருவாகக்கூடிய ஒரு சில வைரஸ் பிரச்சனைகள், அவற்றை பற்றி காண்போம். வைரஸ்களை 3 வகையாக பிரிக்கலாம். அது முதலாவது பூட் வைரஸ், இரண்டாவது புரோகிராமிங் வைரஸ், மூன்றாவது இன்டர்நெட் வைரஸ். கம்ப்யூட்டரில் நாம் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யுமாறு சாஃப்ட்வேர்கள் மூலமாக நாம் கம்ப்யூட்டருக்கு அளிக்கும் அந்த கட்டளைகளுக்கு புரோகிராம் என்று பெயர். அந்த புரோகிராமை இப்படி நாம் உருவாக்கி கம்ப்யூட்டரை இயக்க செலுத்தும் சாஃப்ட்வேர் புரோகிராம்களை குழப்பும் போட்டி புரோகிராம்களே வைரஸ்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதில் கம்ப்யூட்டருக்கு தலைவாசல் போல இருப்பது பூட் ரெக்கார்டு என்பதாகும். அந்த பூட் ரெக்கார்டை செயலிழக்க செய்யும் வைரஸ்கள் பூட் வைரஸ்கள் என்பதாகும். இந்த 3 வகைகளில் முதலாவது வரக்கூடியது பூட் வைரஸ். அந்த பூட் வைரஸ் என்றால் கம்ப்யூட்டருக்கு தலைவாசல் போல இருக்கக்கூடிய அந்த பூட் ரெக்கார்டு எனக்கூடிய பகுதியை, அந்த செயலை அது செயல் இழக்கக்கூடிய வகையிலே செய்யக்கூடியவை பூட் வைரஸ்கள் என்பது ஆகும். கம்ப்யூட்டருக்குள் நாம் இயக்கும் சாஃப்ட்வேர்களையும் தகவல்களையும் செயலிழக்க செய்வன புரோகிராம் வைரஸ்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஃப்ரைடே 13 என்ற ஒரு வைரஸ் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்றெல்லாம் வருகிறதோ அன்றெல்லாம் நம் கம்ப்யூட்டரை அது பாதிக்கும். மைக்கேல் ஆஞ்சலோ என்ற அந்த வைரஸ் உலக புகழ்பெற்ற ஓவியரினுடைய பெயராகும். இந்த ஓவியரின் பிறந்த நாளன்று நம் கம்ப்யூட்டரை அது செயலிழக்க செய்யும். இவ்வகையில் ஃப்ளையிங் பீஸ் சைக்கோ, ஏப்ரல் 1, பேட் பாய், பாரசிட், அக்பர், இயர் 2000, பென்டகன், டெர்மினேட்டர், KAK, லவ் சைட், 1/2, டை ஹார்ட், ஐ லவ் யூ இவை உலக புகழ்பெற்ற வைரஸ்களுடைய பெயர்களாக இருக்கின்றன. ஆக என்னென்ன வைரஸ்கள் எல்லாம் என்னென்ன பெயர்களில் இருக்கின்றன என்பதனை கவனித்துக் கொள்ளுதல் நல்லது. ஒரு கம்ப்யூட்டர் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளது என முதலில் கண்டுபிடித்தவர் பிரைட் கோஹன் என்பவர் ஆவார். ஒரு கம்ப்யூட்டர் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதனை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? பிரைட் கோஹன் என்பவர் ஆவார். 1984ஆம் ஆண்டு அவர் அதனை கண்டுபிடித்திருக்கிறார். மேன்பி, நார்டான் ஆன்டிவைரஸ் ஆகியன புகழ்பெற்ற வைரஸ் அழிப்பு சாஃப்ட்வேர்களாகும். ஆக வைரஸ்கள் உருவானது போல அந்த வைரஸ்களை அழிக்கக்கூடிய வகையில் ஆன்டிவைரஸ் என்பவையும் உருவாகி இருக்கின்றன.
அதனை 1984ஆம் ஆண்டு கண்டுபிடித்திருக்கிறார்கள். மேன் பி, நாடான் போன்ற ஆன்டிவைரஸ் ஆகியவையெல்லாம் புகழ்பெற்ற சாஃப்ட்வேர்களாக இருக்கின்றன. சென்னையில் K7 கம்ப்யூட்டிங் என்ற அந்த நிறுவனமானது வைரஸ்களுக்கான சாஃப்ட்வேர் என்பவற்றை தயாரிக்கிறது. அந்த ஆன்டிவைரஸ் போன்றவற்றுக்கான சாஃப்ட்வேர் என்பவற்றை அது தயாரிக்கக்கூடிய நிறுவனமானது சென்னையில் K7 கம்ப்யூட்டிங் என்ற அந்த நிறுவனமாகும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம். கம்ப்யூட்டரில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்பது ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது. கம்ப்யூட்டர்களுடைய வருகைக்கு பிறகு நிறைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம், பேக்கேஜ்கள் மற்றும் கம்ப்யூட்டர் சார்ந்த மொழிகள் வர தொடங்கியுள்ளன. அவ்வகையில் ஆப்பரேட்டிங் சிஸ்டங்களாக இருக்கக்கூடியவை ஒரு சில வகைகளாக பிரிக்க முடியும். அதில் 1 ஒற்றை பயனர் இயக்க முறை, 2 பல் பயனர் இயக்க முறை, 3 பிணையங்கள். ஒற்றை பயனர் இயக்க முறைக்கு சிங்கிள் யூசர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்றும், பல் பயனர் இயக்க முறைக்கு மல்டி யூசர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்றும், பிணையங்கள் என்பவற்றை நெட்வொர்க் என்றும் அழைப்பார்கள். ஒற்றை பயனர் இயக்க முறைமை என்பது பர்சனல் கம்ப்யூட்டர் எனப்படும் DOS புரோகிராமில் அது பயன்படுகிறது. பல் பயனர் இயக்க முறை. பல் பயனர் இயக்க முறைமை என்பது பல பயனாளர்கள் ஒரே நேரத்தில் பணி செய்வது. உதாரணமாக லினக்ஸ் என்பதை குறிப்பிடுவார்கள். ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பணியை பல பயனாளர்கள் பல வகையான டெஸ்க்டாப்புகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த பணி என்பது இங்கு கூறப்படுகிறது. அடுத்ததாக பிணையங்கள். பல கம்ப்யூட்டர்களும் ஒன்றிணைக்கப்பட்டு தகவல்கள் பரிமாற்றப்படுகின்றன. இதற்கு LAN என்று பெயர். ஆக ஒற்றை பயனர் இயக்க முறை, பல் பயனர் இயக்க முறை, பிணையங்கள் என்று 3 வகையான இயக்க முறைகள் ஆப்பரேட்டிங் சிஸ்டமாக இருக்கின்றன. 1969ஆம் ஆண்டு பெல் ஆய்வுக்கூடத்தினுடைய கம்ப்யூட்டர் மற்றும் அறிவியல் கூடத்தின் ஆராய்ச்சி பிரிவில் மல்டிக்ஸ் என்னும் ஆப்பரேட்டிங் சிஸ்டமானது உருவாக்கப்பட்டது. ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் 1969ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்றால் மல்டிக்ஸ் என்னும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அது எந்த ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட்டது? பெல் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட்ட அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆகும். அது 1969இல் கென் தாம்சன் என்பவர் ஒரு சுலபமான ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை உருவாக்கினார். அது யூனிக்ஸினுடைய ஆரம்ப நிலை. யூனிக்ஸ் எனக்கூடிய அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துடைய ஆரம்ப நிலையானது 1969இல் கென் தாம்சன் என்பவர் அதனை உருவாக்கியிருக்கிறார். ஸ்பேஸ் டிராவல் என்னும் பெயர் கொண்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை சோலார் சிஸ்டத்தில் சோதனை மேற்கொண்டார் கென் தாம்சன். பிறகு தாம்சன் பி என்ற மொழியை உருவாக்கினார். பிறகு டென்னிஸ் ரிச்சி என்பவர் இதற்கு சி என்று பெயர் மாற்றினார். BST எனப்படுவது பெர்க்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பதாகும். ஆக தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சி லாங்குவேஜ் என்று குறிப்பிடுவார்கள். அதற்கு முன்பு அதன் பெயராக பி என்ற வகையிலேயே அது பயன்படுத்தப்பட்டது. அதனை உருவாக்கியவர் யார் என்றால் கென் தாம்சன் என்பவர் ஆவார். அந்த தாம்சன் அதற்கு வைத்த பெயர் பி என்ற பெயரிலே வைத்திருந்திருக்கிறார். அதனை மாற்றி சி என்று பயன்பாட்டில் கொண்டு வந்தவர் டென்னிஸ் ரிச்சி என்பவர் ஆவார். அடுத்தது BST எனப்படுவது பெர்க்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. டாக் காமர்ஜினு என்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தையும் ஆண்ட்ரூ டென்பம் மினிக்ஸையும் உருவாக்கினர். லினக்ஸ் டார்வல்ட் மற்றும் என்னும் பின்லாந்து மாணவன் லினக்ஸ் என்னும் சற்று மேம்படுத்தினான். லினக்ஸ் டார்வல்ட் என்னும் பின்லாந்து நாட்டினுடைய ஒரு மாணவன் லினக்ஸை இன்னும் சற்று மேம்படுத்தியிருந்திருக்கிறான். லினக்ஸ் சி மொழியில் எழுதப்பட்டது. அந்த லினக்ஸ் எனக்கூடியது சி லாங்குவேஜ். அந்த மொழியிலே அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமானது உருவாக்கப்பட்டது. கெர்னல் புரோகிராமிங் இன்டர்ஃபேஸ் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. கெர்னல் என்னும் பகுதி லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தினுடைய ஒரு முக்கிய இடமாக அது கருதப்படுகிறது. அமுதம் தமிழ் CD. அமுதம் தமிழ் CD கம்ப்யூட்டரில் பொருத்தப்பட்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அது ஆங்கிலத்திலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளதால் கம்ப்யூட்டரை ஆங்கிலத்தில் நாம் இயக்க வேண்டியுள்ளது. அதில் நம் தாய்மொழி தமிழை நாம் எப்படி இயக்குவது, பயன்படுத்துவது மற்றும் இவற்றை எவ்வாறு நாம் செயல்படுத்துவது என்ற அந்த அடிப்படையான தேவையான விஷயங்களை நாம்
எளிமையாக கற்றுக்கொள்வதற்கு நாம் பழக வேண்டும். அவ்வகையில் அமுதம் தமிழ் சிடி சென்னையில் இயங்கும் சாஃப்ட் வியூ கம்ப்யூட்டர்ஸ் வெளியிட்டுள்ள மல்டிமீடியா மென்பொருள் தொகுப்பே அமுதம் சிடி என்பது ஆகும். இதில் தமிழக அரசு அங்கீகரித்துள்ள தமிழ் நெட் 99 விசைப்பலகை முறை மற்றும் டேப் எழுத்துருக்களுடன் கூடிய தமிழ் மென்பொருள் அளிக்கப்படுகிறது. இன்ஸ்கிரிப்ட் தமிழ் 2000 இதில் தமிழக அரசினுடைய தரப்படுத்தப்பட்ட தமிழ் 99 விசைப்பலகை அச்சுமுறை என்பது உள்ளது. ஆத்திச்சூடி கல்வி நிலையங்கள் மற்றும் அயல்நாட்டு தமிழர்களிடம் நல்ல வரவேற்பை பெற ஔவை படைத்த ஆத்திச்சூடி இம்மென்பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. திருக்குறள் 3 ஃபைலாக இந்த சாஃப்ட்வேரில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். நாம் கம்ப்யூட்டரில் பார்க்கும் விண்டோஸ் திரையே டெஸ்க்டாப் என்பது ஆகும். அதில் பட்டியலாக இருக்கும் சின்ன சின்ன வரைபடங்கள் சின்னங்கள் என்று குறிக்கப்படுகிறது. சின்ன சின்ன வரைபடங்கள் அதில் சின்ன சின்ன கட்டங்களாக ஒரு சில சதுர நிறத்தில் இருக்கக்கூடிய அவற்றை இங்கு ஐகான்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். டெஸ்க்டாப் திரையில் அடியில் இருக்கும் நிரந்தர புரோகிராம் பட்டியல் டாஸ்க் பார் என அழைக்கப்படுகிறது. டெஸ்க்டாப் திரையில் அடியில் நாம் ஒரு சின்னதாக ஒரு கட்டை போன்ற ஒரு பகுதியை பார்ப்போம் அல்லவா, அதனை டாஸ்க் பார் என்று குறிப்பிடுவார்கள். அதில் தான் முக்கியமான துவக்க நிகழ்வுகள் எல்லாம் அங்குதான் இடம்பெற்றிருக்கும். டாஸ்க் பாரினுடைய முதல் கட்டளை பட்டனாக இருப்பது ஸ்டார்ட் பட்டன் என்பது ஆகும். விண்டோஸில் பதித்து வைத்திருக்கக்கூடிய எந்த புரோகிராமையும் திறக்க ஸ்டார்ட் பட்டன் அது பயன்படுகிறது. ஸ்டார்ட் பட்டனை மவுஸால் கிளிக் செய்து நமக்கு வேண்டிய எந்த பணியையும் செய்ய துவங்கலாம். கிளிக் செய்தவுடன் ஸ்டார்ட் பட்டன் ஒரு பட்டியலாக அது காட்சியளிக்கும். ஸ்டார்ட் மெனுவில் உள்ள அந்த புரோகிராம்கள் என்ற அந்த பட்டியலை நாம் கிளிக் செய்தால் புரோகிராம்களினுடைய பட்டியலானது நீண்டு வரும். அதற்கு அடுத்துள்ள ஃபேவரைட்ஸ் என்ற அந்த பட்டனை நாம் கிளிக் செய்தால் கடைசியாக பயன்படுத்திய மற்றும் உருவாக்கிய ஃபைல்களை நாம் அதில் காணலாம். மை டாக்குமெண்ட்ஸ் என்ற அந்த பகுதியில் நாம் சேமித்த கோப்புகளை பார்த்து கொள்ளலாம். ஸ்டார்ட் மெனுவில் உள்ள மிக முக்கியமான கட்டளை மெனு செட்டிங்ஸ் என்பது ஆகும். நம் கம்ப்யூட்டரை இயக்கும்போது நாம் செயல்படுத்தும் ஃபைல்களை நம்மை அறியாமல் எங்காவது பதிவு செய்து விடுவோம். அந்த ஃபைலின் பெயரை நாம் அறிந்திருந்தால் டைப் அடித்து அது எங்கு ஒளிந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க ஃபைண்ட் என்ற அந்த பட்டனானது பயன்படுகிறது. நம்முடைய கம்ப்யூட்டரை பல கம்ப்யூட்டருடன் நெட்வொர்க்கில் இணைத்திருந்தால் லாக் ஆஃப் என்ற அந்த கட்டளை அங்கு தோற்றமளிக்கும். நம் கம்ப்யூட்டரை பிறர் பயன்படுத்தாமல் பாதுகாக்க லாக் ஆஃப் என்ற அந்த கட்டளையை நாம் அழித்து கொள்ளலாம். ஷட் டவுன் என்ற அந்த ஒரு பகுதி உண்டு. நம்முடைய பணியை முடித்தவுடன் ஆஃப் செய்ய வேண்டுமென நாம் முடிவெடுக்கிறோம் என்றால் அந்த ஷட் டவுன் என்ற அந்த கட்டளையை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய பயன்பாட்டில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் கம்ப்யூட்டரை ஆஃப் செய்துவிட்டு மீண்டும் இயக்க ரீஸ்டார்ட் என்ற அந்த பட்டனை நாம் அழுத்த வேண்டும். 10 வருடங்களுக்கு முன்பு கம்ப்யூட்டர் என்றாலே அது டிஸ்க் ஆபரேட்டிங் சிஸ்டம் என்று அழைக்கப்படக்கூடிய டாஸ் என்பதாகத்தான் இருந்தது மற்றும் விண்டோஸ் 3.1 சம்பந்தப்பட்டதாகத்தான் அது இருந்தது. ஸ்டார்ட் எனக்கூடிய அந்த மெனுவை நாம் செலக்ட் செய்தவுடன் தோன்றும் ஆப்ஷனில் உள்ள ரன் ஆப்ஷனை பயன்படுத்தி எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் சுலபமாக இயக்கிக் கொள்ள முடியும். டாக்குமெண்ட்ஸ் என்ற ஆப்ஷன் நாம் இதற்கு முன்பு பயன்படுத்திய ஃபைல்களை வரிசைப்படுத்தி அது நமக்கு காண்பிக்கும். ப்ரோக்ராம்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் செய்திருக்கக்கூடிய அனைத்து சாஃப்ட்வேர்களையும் ஒரே மெனுவின் கீழ் வரிசையாக நாம் அதனை பார்வையிட முடியும். அனைத்து அப்ளிகேஷன்களில் மேல் வலது மூலையில் 3 சிறிய ஐகான்கள் இருக்கும். அந்த வலது மேல் பக்கத்தினுடைய இந்த மூலையிலே 3 சிறு சிறு ஐகான்களை இருக்க நாம் காணலாம். முதலில் உள்ள ஐகான்
மினிமைஸ் என்ற ஆப்ஷனை குறிக்கும். மைனஸ் என்ற அந்த தோற்றத்தில் அது காட்சியளிக்கும். அதனை மினிமைஸ் என்று கூறுவார்கள். இதை செலக்ட் செய்தால் நாம் பயன்படுத்தி கொண்டிருப்பது சிறியதாக அது ஆக்கப்படும். அது டாஸ்க் பாரில் சென்று அமர்ந்து கொள்ளும். அடுத்து உள்ள மேக்சிமைஸ் அது ரீஸ்டோர் பட்டன் என்று குறிப்பிடப்படும். ஒரு அப்ளிகேஷன் விண்டோ திரை முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் போது அது ரீஸ்டோர் என்பதை குறிக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்களை விண்டோஸில் பயன்படுத்தும் போது இதன் பயன்பாடு நமக்கு புரிய வரும். பெருக்கல் குறி எனக்கூடிய ஒரு பட்டனும் அந்த வலது பக்க மூலையிலே மேலே இருக்கும். அதற்கு அப்ளிகேஷனை முடிவை குறிப்பதாக அது இருக்கும். இதை செலக்ட் செய்தால் குறிப்பிட்ட அப்ளிகேஷன் முடிவுக்கு வந்துவிடும். இதை க்ளோஸ் பட்டன் என்று கூறுவோம். டெஸ்க்டாப்பில் பலவிதமான ஐகான்கள் இருக்கும். ஐகான்களை ஒழுங்குபடுத்த டெஸ்க்டாப்பில் மவுஸை கொண்டு ரைட் கிளிக், நாம் சொன்னோம்லவா, மவுஸில் 2 கிளிக் செய்வது போல ஒன்று இருக்கும். ஒன்று ஆள்காட்டி விரலிலும் இன்னொன்று நடுவிரலில் கிளிக் செய்வது போன்று இருக்கும். அதில் ரைட் கிளிக் என்பது நடுவிரலில் நாம் கிளிக் செய்தோம் என்றால் அரேஞ்ச் ஐகான்ஸ் எனக்கூடிய ஒரு ஆப்ஷன் அங்கு வரும். அதனை நாம் செலக்ட் செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் அதனை செலக்ட் செய்தோம் என்றால் அது கேட்கும். பை நேம், டைப், சைஸ், டேட் என 4 வகையான துணை மெனுக்கள் அதில் வந்து சேரும். அவ்வாறு வருவதில் பை நேம் என்று நாம் அந்த ஆப்ஷனை நாம் செலக்ட் செய்தோம் என்றால் பெயருக்கு ஏற்றாற் போல அந்த விவரங்கள் எல்லாம் சரியாக அது ஒரே தன்மையில் அது அடுக்கப்பட்டு விடும். அடுத்து உள்ள டைப் என்பதை நாம் செலக்ட் செய்தால் ஃபைலுக்கு ஏற்றாற் போல ஐகான்கள் மாறி அமர்ந்து கொள்ளும். டைப் என்பது இப்பொழுது ஏதேனும் ஒரு முதலில் பார்த்த அந்த பை நேம் என்பது நாம் வரிசையாக அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போன்ற வகையில் அது சேர்ந்து கொள்ளும் என்றால், அடுத்து உள்ள டைப் என்பதை நாம் செலக்ட் செய்தோம் என்றால் அது வீடியோ, ஆடியோ என்று அந்த தனித்தனியான ஃபைல்கள் எல்லாம் இருக்கும் அல்லவா, அதனை அதன் போக்கில் சரியான வரிசையில் அது மாற்றி அமர்ந்து கொள்ளும். சைஸ் என்ற அந்த ஆப்ஷனை நாம் ஐகானில் இந்த ஃபைல் என்பதை நாம் கிளிக் செய்தோம் என்றால் ஒவ்வொரு ஃபைலும் குறைந்த அளவிலிருந்து நீண்ட அளவிலுக்கான அந்த இடப்பொருளை ஆக்கிரமித்துக் கொள்ளும் அல்லவா, அதனை தானே நாம் என்ன என்போம், அளவு என்று கூறுவோம். அந்த அளவில் குறைந்ததிலிருந்து நெடியதுக்கும் நெடியதிலிருந்து குறைந்ததுக்கும் அந்த ஆப்ஷன், அந்த சைஸ் எனக்கூடிய ஆப்ஷன் என்பது மாற்றி வரிசையில் நமக்கு அமைத்து கொடுக்கும். டேட் என்ற அந்த ஆப்ஷனை நாம் கிளிக் செய்தோம் என்றால் இன்ஸ்டால் செய்யப்பட்டது என்பதை வகைப்படுத்தி அதற்கு தகுந்தாற் போல ஐகான்கள் இடம் மாறிக்கொள்ளும். எந்த ஆப்ஷனை நாம் கிளிக் செய்கிறாலும் சரி, உதாரணத்துக்கு இந்த டேட் என்ற ஆப்ஷனை நாம் குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் எப்பொழுது இன்ஸ்டால் செய்யப்பட்டது என்பதை வகைப்படுத்தி அதற்கு தகுந்தாற் போல் ஐகான்களை இடம் மாற்றிக்கொள்ளும். எந்த ஆப்ஷன் என்று என்பது நமக்கு நினைவில் இருக்காது. ஆனால் அந்த சிஸ்டம் இதில் அது நினைவில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். அதன் வரிசைப்படி எந்த நாளில் எந்த அந்த அப்ளிகேஷன், அந்த சாஃப்ட்வேர் என்பது அங்கு இன்ஸ்டால் செய்யப்பட்டதோ அதன்படி அது வரிசையாக நமக்கு தரும். வெர்டிக்கல் மற்றும் ஹரிசாண்டல் என்று 2 வகையான ஸ்க்ரால் பார்கள் உள்ளன. ஸ்க்ரால் பாரில் 2 பக்கமும் உள்ள அம்புக்குறிகளை ஸ்க்ரால் ஏரோ என்று அழைக்கின்றோம். நடுவில் உள்ளதை ஸ்லைடர் என்று கூறுகிறோம். விண்டோவை க்ளோஸ் செய்ய Alt+F4 என்ற அந்த பட்டனை அழுத்த வேண்டும். இப்பொழுது நாம் விண்டோவில் மேலே வலது ஓரத்தில் பார்த்தோம் அல்லவா அந்த பெருக்கல் குறி, அதுபோன்று இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நாம் க்ளோஸ் செய்ய வேண்டும் என்றால் Alt+F4 என்பதை நாம் அழுத்தினாலும் அது க்ளோஸ் என்பதற்குரிய செயலாக மாறிவிடும். அடுத்தது ஃபாண்ட்டுகள், அந்த எழுத்து வடிவங்கள் இருப்போம் அல்லவா, அதனை 2 வகைகள் இருக்கிறதாக கூறப்படுகிறது. ஒன்று TTF ட்ரூ டைப் ஃபாண்ட் என்றும் மற்றொன்று ATM அடோப் டைப் மேனேஜர் என்றும் 2 வகையான ஃபார்மேட் வகைகள் இருக்கின்றன. நாம் பயன்படுத்தும் கம்ப்யூட்டரை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள சிஸ்டம் என்ற ஐகான் பயன்படுகிறது. கம்ப்யூட்டர் எந்தெந்த இயக்கத்தளத்தில் இயங்குகிறது, அதனுடைய சீரியல் எண் எது, எத்தனை MB ரேம் கொள்ளளவு கொண்டதாக அது இருக்கிறது, எந்த மதர்போர்டு சேர்ந்தது போன்ற அனைத்து விவரங்களையும் தெரிவித்துக் கூடக்கூடியதாக அந்த சிஸ்டம் என்ற
தகவலானது நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் ஏதேனும் ஒரு கடைக்கு சென்றாலும், ஏதேனும் ஒரு சில கம்ப்யூட்டரை வாங்குவதாக இருந்தாலும், அதில் இந்த விவரங்கள் அனைத்தையுமே பார்த்து வாங்குதல் என்பது நமக்கு நல்லதல்லவா? அதுபோலத்தான் இங்கு கம்ப்யூட்டரில் சிஸ்டம் எனக்கூடிய அந்த இடத்திற்கு நாம் சென்றோம் என்றால், அது அதனுடைய வரலாற்றையே நமக்கு முழுவதாக தெரிவிக்கக்கூடியதாக அமைந்துவிடும். மேலும் புதிய எக்ஸ்டர்னல் டிவைஸை கம்ப்யூட்டருக்குள் இணைக்கும் போது ஆட் ஹார்ட்வேர் என்ற ஐகானை தேர்வு செய்யலாம். ஏதேனும் ஒரு பென் டிரைவோ இல்லை வேறு ஏதேனும் டிரைவ்களோ நாம் அங்கு கம்ப்யூட்டரில் செருகினோம் என்றால், அது புதியதாக அந்த இடத்திற்கு வரக்கூடியதாக இருந்தால் அதனை ஆட் ஹார்ட்வேர் என்ற ஐகான் அது முதலில் காட்டும். அதனை நாம் கிளிக் செய்தோம் என்றால் அது உள்ளே இன்ஸ்டால் ஆவதாக வரும். ஒரு புதிய சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் செய்வதற்கும் இன்ஸ்டால் செய்யப்பட்ட சாஃப்ட்வேர்களை நீக்குவதற்கும் ஆட் ரிமூவ் ஐகான் என்பது பயன்படுகிறது. டெஸ்க்டாப்பில் உள்ள பேக்ரவுண்டில் நமக்கு பிடித்த வண்ணங்களை கொடுக்கவும் புகைப்படங்களை வரவழைக்கவும் இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் என்பது பயன்படுகிறது. ஸ்கிரீன் சேவர் ஆப்ஷனில் அசையும் படங்கள், முப்பரிமாண ஓவியங்கள், ஒளி அமைப்புடன் கூடிய அனிமேஷன்கள் ஆகியவற்றை கொண்டு வர முடியும். டாஸ்க் பார் மற்றும் ஆப்ஷன்களை பல வகையான தோற்றங்களில் கொண்டு வர அப்பியரன்ஸ் ஆப்ஷன் என்பதனை நாம் பயன்படுத்த வேண்டும். ஸ்கிரீன் ரெசல்யூஷனை மாற்றி அமைத்துக் கொள்ள செட்டிங்ஸ் ஆப்ஷன் என்பது பயன்படுத்தப்படுகிறது. விண்டோஸினுடைய ஸ்டார்ட் பட்டனை செலக்ட் செய்யும் போது நாம் விரும்பியவாறு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள டாஸ்க் பார் மற்றும் ஸ்டார்ட் மெனு என்பது பயன்படுத்தப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டர்களை மறைத்து வைப்பதற்கும் ஃபோல்டரை கிளிக் செய்யும் போது ஒரே விண்டோவிலோ அல்லது புதிய விண்டோவில் திறப்பதற்கும் மவுஸில் ஒரே கிளிக் மூலம் ஃபைல்களை திறக்க வைப்பதற்கும் ஃபோல்டர் எனக்கூடிய ஆப்ஷனை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓரிடத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரையும் வேறொரு இடத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரையும் இணைத்து இரண்டிலும் உள்ள தகவல்களை நாம் விரும்பிய போது எடுத்துக்கொள்வதற்கு நெட்வொர்க் என்ற பெயர் உள்ளது. ஆக இங்கு நாம் கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைலை நாம் எடுத்து வைத்திருந்தோம் என்றால் அதனை இணைத்திருக்கக்கூடிய இன்னொரு கம்ப்யூட்டரையும் நாம் இணைத்து வைத்திருந்தோம் என்றால் இங்கு சேமித்த தகவல்களை நாம் வேண்டிய போது வேறு அந்த இணைத்து வைத்திருக்கக்கூடிய இடத்திலும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதனை நெட்வொர்க் என்று அழைப்பார்கள். நெட்வொர்க்கை தேர்வு செய்தால் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன் என்ற அந்த விண்டோ என்பது திரையிலே தோன்றக்கூடியதாக இருக்கும். இதில் உள்ள கிரியேட் நியூ விண்டோ என்ற விசார்டை நாம் கிளிக் செய்து அனைத்து கம்ப்யூட்டருக்கும் நெட்வொர்க் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எளிமையான வண்ணப்படங்களை வரைவதற்கான இமேஜ் எடிட்டிங் பெயிண்டிங் சாஃப்ட்வேர் ஆகும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸினுடைய மென்பொருட்கள், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸினுடைய இந்த சாஃப்ட்வேர்கள் என்பது தான் இங்கு மென்பொருட்கள் என்று கூறுவார்கள். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தொகுப்பில் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ், ஒளி அமைப்புகள் மற்றும் கண்ணை கவரும் கிராபிக்ஸ் காட்சிகளை உள்ளடக்கிய சாஃப்ட்வேராக பவர் பாயிண்ட் என்பது உள்ளது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸிலே மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடியது இந்த பவர் பாயிண்ட் என்பதாகும். இதன் மூலமாகத்தான் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ், ஒளி அமைப்புகள், கண்ணை கவரும் கிராபிக்ஸ் காட்சிகள் இவையெல்லாம் உருவாக்கப்படுகிறது. பல கடைகளினுடைய விளம்பரங்களிலும் தொலைக்காட்சிகளினுடைய ஒரு சில செய்தி பகுதிகளிலுமே இந்த பவர் பாயிண்டினுடைய பயன்பாடு அதிகமாக உள்ளது. இதில் பிரசன்டேஷன் பணிகளை எளிமையாக செய்ய முடியும். ஸ்லைடு ஷோவை F5 என்ற அந்த கீயை அழுத்தி விரைவாக இயக்க முடியும். கணக்கு சம்பந்தமான பணிகளை எளிமையாக செய்ய மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எனக்கூடிய அந்த பகுதி பெரிதும் பயன்படுவதாக இருக்கிறது. மைக்ரோசாஃப்டினுடைய அந்த எக்ஸல் பகுதியினை நாம் திறந்தவுடன் ஸ்கிரீன் முழுவதும் சிறிய கட்டம் போன்ற அமைப்பு இருக்கும். இதற்கு செல் என்று பெயர். இதில் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபைல்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் புக் என்ற ஃபார்மேட்டில் இருக்கும். அடுத்தது இணையம். HTML என்பது ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஆகும். இணையத்தில் கணக்குகள் இருவகைப்படும். செல் கணக்கு என்பது ஆரம்ப காலத்தில் மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த முறையில் எழுத்துக்கள் மட்டுமே தெரியும், படங்கள் தெரியாது. அடுத்து இமெயில் என்ற ஒரு பகுதி.
கணினி தொலைபேசி வாயிலாக இணைக்கப்பட்ட இணையங்களுக்கிடையே இயக்கப்படும் அஞ்சல் முறையே இமெயில் என்று அழைக்கப்படுகிறது. இமெயிலுக்கு பிறகு சாட் என்பது வந்தது. அதன் பின் வாய்ஸ் மெயில் என்பது வந்தது. ஹாட்மெயிலை உருவாக்கிய சமீர் பாட்டியா, இவர் இந்தியாவை சேர்ந்தவர். ஹாட்மெயில் எனக்கூடிய அந்த மெயில் பகுதியினை உருவாக்கியவர் யார் என்றால் சமீர் பாட்டியா. இவர் இந்தியாவை சேர்ந்தவர். குரல் மட்டுமல்லாமல் முகத்தை பார்த்து பேசுவதற்கு ஏதுவாக இணைய சந்திப்பு NTE மீட்டிங் என்று நெட் மீட்டிங் என்று கூறுவார்கள். இவ்வாறு உருவாக்கப்பட்டது. இதனை வீடியோ கான்ஃபரன்சிங் என்றும் கூறுவார்கள். இணைய வசதிகள் என்ற தலைப்பு. கம்ப்யூட்டர் சம்பந்தமான கேள்விகள், புது சாஃப்ட்வேரை பற்றிய சந்தேகங்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்ள www.ask.com என்ற அந்த இணைய தளத்தை நாம் பயன்படுத்தி அதனை அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் புதிதாக வரக்கூடிய எந்த ஒரு தகவல்களையும் நாம் தெரிந்து கொள்ள விரும்பினோம் என்றால் அதில் இந்த www.ask.com என்பதனை நாம் தேடினோம் என்றால் அதில் புது சாஃப்ட்வேர் எவையெல்லாம் வெளிவந்திருக்கின்றன என்ற அத்தனை தகவல்களும் அதில் வந்திருக்கும். மெசஞ்சர் மூலம் யாருக்கு வேண்டுமானாலும் நாம் தொடர்பு கொண்டு பேசலாம். உலகில் எங்கிருந்தாலும் இதன் மூலம் தொடர்பு கொண்டு சாட்டிங்கில் நாம் ஈடுபட முடியும். இ குரூப்ஸ் 20 பேர் வெவ்வேறு நாடுகளில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கானது இ குரூப்ஸ் என்று அழைக்கப்படும். வேறு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக இணைவதற்காக உருவாக்கப்பட்டது இது. இதன் மூலம் அவர்கள் என்னென்ன தகவல்கள் எல்லாம் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறார்களோ அந்த குரூப்பின் வழியாக பரிமாறிக்கொள்வது மிகவும் எளிமையாகிவிடும். பெரிய அளவில் இன்று பரவி வரும் தகவல் சேமிப்பு சேவையான பிளாக்ஸ் என்பவற்றை குறிப்பிடுவார்கள். பிளாக்ஸ்களை நாம் இன்டர்நெட்டில் டைரி எழுதுவது என்று சொல்லலாம். ஆக ஒரு சில பயிற்சி வினாக்கள் பார்ப்போம். எலக்ட்ரிக்கல் பல்ஸை மாற்றும் பணிக்காக கம்ப்யூட்டரில் உலக புகழ்பெற்ற 2 மென்பொருள்கள், அது சார்ந்த மொழிகள் எந்த நாடுகளை சேர்ந்தவை? எலக்ட்ரிக்கல் பல்ஸை மாற்றும் பணிக்காக கம்ப்யூட்டரில் உலக புகழ்பெற்ற 2 மென்பொருள் மொழிகள் எந்த நாட்டை சார்ந்தவை? சரியான பதில் ஜப்பான் மற்றும் ஜெர்மனி. கம்ப்யூட்டருக்குள் நாம் இயக்கும் சாஃப்ட்வேர்களையும் தகவல்களையும் செயலிழக்க செய்யும் வைரஸ்கள் எவை? கம்ப்யூட்டருக்குள் நாம் இயக்கக்கூடிய சாஃப்ட்வேர்களையும் தகவல்களையும் செயலிழக்க செய்யும் வைரஸ்கள், அவற்றுக்கு பெயர் என்ன? சரியான பதில் புரோகிராமிங் வைரஸ். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்பது எத்தனை வகைப்படும்? ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்பது எத்தனை வகைப்படும்? சரியான பதில் 3 வகைப்படும். டாஸ்க் பாரினுடைய முதல் கட்டளை பட்டனாக இருப்பது எது? டாஸ்க் பார் ஒரு டெஸ்க்டாப்பில் கீழ்ப்பகுதியில் சின்னதாக ஒரு கட்டை போன்ற அமைப்பு இருக்கும் என்று பார்த்தோம் அல்லவா? அந்த டாஸ்க் பாரினுடைய முதல் கட்டளை பட்டனாக இருப்பது எது? சரியான பதில் ஸ்டார்ட் பட்டன். மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் தொகுப்பில் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ், ஒளி அமைப்புகள் மற்றும் கண்ணை கவரும் கிராபிக்ஸ் காட்சிகளை உள்ளடக்கிய சாஃப்ட்வேராக உள்ளது எது? மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் தொகுப்பில் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ், ஒளி அமைப்புகள் மற்றும் கண்ணை கவரக்கூடிய கிராபிக்ஸ் காட்சிகளை உள்ளடக்கிய சாஃப்ட்வேராக உள்ளது எது? சரியான பதில் பவர் பாயிண்ட். ஆக இன்றைய வகுப்பிலே நாம் கண்ட தலைப்புகளாக இந்தந்த பகுதிகளை பார்த்திருந்தோம். சாஃப்ட்வேர் வகைகள் எவை என்பதும், எந்திரங்களை இயக்கக்கூடிய கம்ப்யூட்டர்கள் என்பவை எவை என்பதும், வைரஸ் பிரச்சனைகள் எவ்வகையெல்லாம் வரும் என்பதும், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்பது எது என்பதும், அமுதம் தமிழ் CD இதனுடைய பயன்பாடு என்பதும், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் ஆபீஸினுடைய மென்பொருட்கள் எவை, இணையம் பற்றிய தகவல், இமெயில் பற்றிய தகவல், இணைய வசதிகள் பற்றிய தகவல் போன்றவற்றை நாம் இங்கு கண்டிருந்தோம். பார்த்த வரைக்கும் நிச்சயமாக உங்களது மனதில் பதிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி.